பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன். I saw you guys enjoying. And இன்னைக்கு கான்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த படத்தை எக்ஸ்க்ளூசிவா பார்க்க வந்த எல்லாருக்குமே வெரி ஹாரி கங்க்ராச்சுலேஷன்ஸ். பையா படத்தோட க்ரூ இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க. டைரக்டர் லிங்குசாமி, ஹீரோ கார்த்திக், actress Tamana, and cameraman Mr. Madhi. I would like to invite Director Lingusami to honor Karthi with a garland. So please. பிரச்சனை என்னாலே பார்க்க முடியாது. அதனாலதான் see there are certain things which will suit you and which doesn't suit you. எனக்கு ஒரு 2 நாள் பீடாவது வச்சுதான் இல்ல, எனக்கே ரொம்ப சுத்தமா இருந்தா பிடிக்கல. That's why நாங்க அப்படிதான். எல்லாத்துலேயும் அப்படி அமைஞ்சது. பெரிய அப்படியெல்லாம் சென்டிமெண்ட்லாம் எதுவும் கிடையாது. ரன் படத்தில் ஊரை விட்டு தள்ளி அந்த வண்டியில் போகிறப்ப அந்த மாதிரி ஒரு இடத்துல பண்ணணும்னு சொல்லி தோணுச்சு. அதேமாதிரி சண்டைக்கோழிலையும் அந்த மாதிரி ஒரு இடம் அமைஞ்சது. இதுவும் அதே மாதிரி தான். நம்ம பெருசாக இன்னுமே பார்த்து ஜாக்கிரதையா. Well, before I started இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி எனக்கு டிரைவிங் வராது. இந்த படத்துக்காக கொஞ்சம் கத்துனேன். ஆனா I don't think I could drive properly, but they shot it very intelligently where the shots that were needed and the shotsல நான் கரெக்டா டிரைவ் பண்ணேன். ஆமா, ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் கேட்டேன் இன்சூரன்ஸ் ஏதாவது இருக்கா, ஏன்னா நான் டிரைவ் பண்ணப்போ I only don't know how I'm going to drive. So தெருவுலாம் சண்டை போடுறது இல்ல. பட் அஃப்கோர்ஸ் ப்ராப்பர் ஸ்டன்ஸ் கத்துட்டு தான் இருக்கேன். பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கனல்கண்ணன் மாஸ்டர் வந்து ஹெல்ப் மீ அலாட். ஒவ்வொரு பஞ்ச்ல இருந்து பாடி லாங்குவேஜ், ஆட்டிடியூட் வைஸ் நிறைய விஷயம் சொல்லி கொடுத்தாரு. ஏன்னா இந்த மாதிரி நான் ஸ்டண்ட் பண்ணி பண்ணதே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்றேன். இன்ஃபேக்ட் நான் ரோப் வச்சு பண்ணது தான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ ஹெல்ப் மீ அலாட். ஒவ்வொரு ஷாட்டுக்கும் ரிஹர்ஸ் பண்ணி தான் நான் பண்ணேன். பிகாஸ் சேஃப்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அல்டிமேட்லி நம்ம எடுக்கிறது சினிமா. ஸோ கனல்கண்ணன் மாஸ்டர் சேஃப்டி வந்து காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டார். ஸோ ஃபுல் சேஃப்டியில் பண்ணது ரிவர்ஸ் பண்ணி பண்ணேன். சார் டைம் கொடுத்தாங்க. மதி சார் நான் அடித்த பஞ்சு 10 பேர் அடித்தா 100 பேர் அடித்த மாதிரி காமிச்சிருக்காரு. ஆந்தனி அதை எடிட் பண்ணி அவ்வளோ பவர்ஃபுல்லாக பண்ணியிருக்காரு. ஸோ இல்லைங்க, நான் போலீஸ் எல்லாம் சேர்றதா இல்லைங்க. அது அந்த மாதிரி இறங்கி பண்ணியிருக்கேன். சம்டைம்ஸ் வீட்டுக்கு வெளியில் அடிக்கடி இந்த ரெசன்சி டவர்ஸ் கிட்ட அந்த மாதிரி டிராஃபிக் ஜாம் ஆகும். இறங்கி நின்ன உடனே அப்படி பார்ப்பாங்க, நெல்லுங்க அந்த வண்டி போட்டோன்னு சொல்லி ஒரு 2 வாட்டி பண்ணியிருக்கேன். ஆமாங்க, நிறைய இன்டர்வியூல பதில் சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் பயமா இருந்துச்சு. இப்போ வந்து பண்ணியே ஆகணும். ஏன்னா நானும் ஃபேனாக இருந்து யோசிச்சு பார்க்குறப்போ அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு தான் தோணுது. லிங்குசாமி சார் சொல்லிட்டு இருக்காங்க, பாலா சார் சொல்லிட்டு இருந்தாங்க. நல்ல கதையாக இருந்ததுன்னா நான் வில்லனா கூட பண்ணுறதுக்கு ரெடின்னு சொல்லிட்டேன். நீ யாராரு எவனாரு அதெல்லாம் என் பிரச்சனை இல்லை. உன் ஆள் என் மேலே கை வச்சான், தேவையில்லாமல் தொட்டான், அதான் அடிச்சேன். இதுக்கு என்கிட்ட ரெடிமேட் பதில் இருக்கு. எனக்கு ராசியான நம்பர் கிடையாது. யா பண்ணலாம், நம்ம இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டுக்கு போவோம்.
சண்டைக்கோழி முடிச்சுட்டு திருப்பதியில் டிஸ்கஸ் நடந்துச்சு மேலே. அது முடிச்சுட்டு திரும்பி வரும்போது இந்த ஒரே ஒரு இடம், அந்த ஒரு இடம் மட்டும் என்னன்னா வேற ஒரு வடிவத்தில் வந்து சின்னதாக இருந்துச்சு. எதுனா அந்த பொண்ணு பெட்ரோல் பங்கில் வந்து சொல்லுதுல்ல, வண்டி எடுக்க முடியுமா, எது அந்த ஆள் வரணுமே, இல்லை அந்த ஆள்லாம் வர வேணாம் ப்ளீஸ் வண்டி எடுக்க முடியுமா அப்படி கேட்குற அந்த ஒரு சின்ன ஒரு இடம் இருக்குல்ல, அந்த ஒரு சின்ன மினுமினுப்பான அந்த மேஜிக்கான ஒரு ஐடியா மட்டும் எனக்கு தோணுச்சு. எங்கள் அசிஸ்டன்ஸோட உட்காந்து பேசிட்டு இருக்கப்போ திரும்பி அந்த மலையிலேருந்து இறங்கி வரும்போது அது எங்கேயாவது எப்பயாவது ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் தோணும், அது அப்படியே உள்ளே கிடக்கும். லேட்டாக வெவ்வேறு விஷயங்கள் இப்போ வந்து பீமா முடிச்சு என்ன பண்ணலாம்னு சொல்லி அப்படி யோசிச்சுட்டே இருக்கும்போது 2 ஸ்கிரிப்ட் தோணுச்சு. அதில் இந்த ஸ்கிரிப்டுக்கு பெரிய பலமாக இருந்தது வந்து ஃபஸ்ட்டு இந்த சின்ன விஷயம் தான் எனக்கு ஞாபகத்தில் இருந்ததை வச்சுக்கிட்டு தான் ஒவ்வொரு கதையும் பண்ண போகிறப்ப என்ன பண்ணுவேன்னா தனியாக போய் உட்காந்து ஃபஸ்ட்டு அந்த பேஸ் ஐடியா மட்டும் ஃபஸ்ட்டு பிடிச்சிருது. அதுக்கப்புறம் தான் அசிஸ்டன்ஸோட எல்லாம் உட்காந்து ஒர்க் பண்ணுவேன். அப்படி பண்ணும்போது என்னன்னா நம்மளுக்கே யாரும் பேசுறதுக்கு ஆள் இருக்காது, நமக்குள்ளேயே நிறைய அப்படியே டெவலப்மெண்ட்ஸ் ஆகிட்டே இருக்கும், ஃபோன் பேச மாட்டோம். கொஞ்சம் அந்த தனியாக ஒரு 6 நாள் உட்காந்தப்போ அந்த ஒரு சின்ன அந்த பேஸை வச்சுட்டு ஃபுல்லாக என்னென்னமோ தோணுச்சு. அந்த காரு அந்த விஷயம் நிறைய முதல்ல என்னன்னா எஃப்எம்ல ஒர்க் பண்ணுற ஒரு மாதிரிலாம் ஃபீல் பண்ணேன். இப்போ அந்த அந்த போகிறப்ப ரேடியோவில் வந்து அந்தி வேலை வந்தெல்லாம் பாட்டு வரும், நம்ம தான் வந்து அது வந்து ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி ரெக்கார்டு ப்ரோக்ராம்லாம் வரும், இந்த பொண்ணுக்கும் நம்மளுக்கான விஷயமா வந்து இல்லை அந்த மாதிரிலாம் நிறைய எனக்கு என்னமோ தோணி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஆல்ரெடி லவ் பண்ண ஒரு பையன் ஒரு பின்னாடி வந்து ஒரு பொண்ணு ஏறி அந்த டிராவல் பண்ண எப்படி இருக்குங்க அந்த கனவோட அந்த படம் நான் தான் நல்லா இருக்குன்னு சொல்லி தோணி அப்படியே ஃபுல் ஸ்கிரிப்ட் ஃபார்ம் ஆச்சு.